நம்ம தமிழ்நாட்டில் நீண்ட நாளாக கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டரும் அண்ட் டிக்கெட் வழங்கும் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,559 காலி இடங்கள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 35,400 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 20/10/2024 ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஸ்டேஷனில், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் தான். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. 13/10/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13/10/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் கமர்ஷியல், அதாவது டிக்கெட் சூப்பர்வைசருக்காக, அதாவது டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னா டிக்கெட்டு கொடுக்குவாங்க, செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,400 உங்களுக்கு சேலரி இருக்கும். 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1,736 வேக்கன்சி இதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 35,400 உங்களுக்கு சேலரி இருக்கும். 994 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,200 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,144 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், அதாவது டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கனாக்கா 1,057 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8,113 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் செக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா 2,022 வேக்கன்சியும், அக்கௌண்டன்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக 361 வேக்கன்சியும், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு 3,445 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 5,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. இது 11,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இது யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலி வந்து ஃபிட்னஸ் இருக்கணும். உங்களுக்கு மெடிக்கல் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC ST PWD இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க ரீஃபண்டபிள் தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் SC ST PWD ஃபீமேல் டிரான்ஸ்ஃபார்மர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை www.rrbchennai.government.com இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கண்டிஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலே வெளியிட்டாங்க. இந்த எலிஜிபிள் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிகிரி, 10th, டிப்ளமோ, +2 இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SMS மூலிமாவோ அல்லது மெயில் ஐடி மூலிமாவோ உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மூலிமா தான் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? RRBயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோடு தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க.
சீஃப் கெமிக்கல் அதாவது டிக்கெட் சர்வர் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1736 போஸ்ட்டும் அண்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 994 போஸ்ட்டும் அண்ட் குட் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3144 போஸ்ட்டும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1507 போஸ்ட்டும் அண்டு சீனியர் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிக்கெட் செக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2022 வேகன்சியும், டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 361 வேகன்சியும் அண்டு ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து 990 வேகன்சியும் அண்டு கிளர்க்கு வந்து 72 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஸ்பீடிங் எல்லாம் கேட்கல, இவங்க ஒன்லி டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி செல் அண்ட் டிக்கெட் செக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் +2 படிச்சிருந்தாலே போதும். +2 செகண்ட் ஸ்டாண்டர்டு வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 2வது மட்டும் படிச்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் அதாவது ட்ரெயின் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு +2 படிச்சிருந்தாலே போதும். ஜூனியர் கிளர்க்குக்கும் நீங்கள் +2 படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற வயசு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு